அகில் சார், உனக்கு என்னடாமா பிரச்சனை? நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே மன்னிப்பும் கேட்டுட்டோம். அதுக்கப்புறமும் பிடிவாதமாக கடைக்கு கூட்டு வந்திருக்கீங்க. எங்கள் வீட்டில் எல்லாம் தேட மாட்டாங்களா எங்களை? நீங்கள் தானே ட்ரெஸ்ல எல்லாம் மஞ்சள் தண்ணி ஊற்றி நாஸ்தி பண்ணீங்க. அப்போது நீங்கள் தான் ட்ரெஸ்ஸும் சூஸ் பண்ணி தரணும். இது என்ன சார் போங்காட்டமாக இருக்குது? நீங்கள் மன்னிப்பு கேட்க சொன்னீங்க, மன்னிப்பு கேட்டுட்டோம். அதுக்கப்புறமா இப்படி படுத்துறீங்களே. அகில், இவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க. வா, நம்ம அவங்க அம்மா கிட்டே போய் நியாயத்தை கேட்கலாம். ஆமாம் பிரசாந்த், நீ சொல்கிறது கரெக்டு தான். ஐயோ, ஏங்க அவனை எங்கள் அம்மா கிட்டே பேசணும்னு சொல்கிறீங்க? ஆமாம் மேடம், எங்களுக்கும் நியாயம் கிடைக்கணும்ல. ஏன் இனியா, நம்ம என்ன பெரிய கொலை கொத்தமாக பண்ணிட்டோம்? சும்மா சும்மா நியாயம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் அப்போவே சொன்னேனே, இன்னைக்கு இவனுங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால தான் இவ்வளோ பேசுகிறானுங்க. இருந்தாலும் இனியா, இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக ரொம்ப பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. என்ன பண்ணுறது, இன்னைக்கு மட்டும் இவங்க சொல்கிறது கேட்டு தாண்டி ஆகணும். என்ன வினோ, ரொம்ப ஜாலியாக இருக்கா போல? ஆமாங்க, ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கு. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது வினோ, நீ எவ்வளோ ஹாப்பியாக இருக்குன்னு. இவனை நான் இருக்க கோவத்துக்கு இப்படியே கழுத்து பிடிச்சு நினைச்சு கொண்டுலாமான்னு இருக்கு. என்ன வினோ, பதிலே காணும்? அதுவா சார், நான் வேற ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னா நீங்க வேற என் சந்தோஷத்தை அதிகப்படுத்துற மாதிரி பேசுறீங்க. அப்புறம் நான் சந்தோஷத்தோட உச்சிக்கே போய் உங்களை ஏதாவது எஸ்கா பண்ணிட்டேன்னா அதான் அமைதியா நிக்கிறேன். ஓ, நீ அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்க போல, பார்த்தாலே தெரியுது. ரொம்ப கடுப்பேத்துறான் இனியா இவன். என்ன வினோ பண்ணுறது, இன்னைக்கு நம்ம இவங்க கிட்ட தான் மாட்டணும்னு இருந்திருக்கு, வேற வழி இல்லடி. இனியா, நம்ம அம்மாவுக்கு நம்ம மந்திக்கு போகணுன்னு தான் தெரியும். இந்த மாதிரி கடைக்கெல்லாம் இவங்க கூட வந்திருக்கோன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளோதான், உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க. அதான் வினோ, எனக்கும் ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம மந்திக்கு வரும்போது மணி 2, இப்போ மணி 3. எப்படியும் பூமாரி, மலர், கவி எல்லாரும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. இனியா, அம்மா மட்டும் நம்மளை தேடிட்டு மந்திக்கு போனாங்க, அவ்வளோதான், நம்ம மாட்டிடுவோம். கடவுளே, இவங்க கிட்டேருந்து எப்படியாச்சும் சீக்கிரமாக எங்களை காப்பாற்றி வீட்டுக்கு அனுப்பிடு. அகில் சார், ரொம்ப டைம் ஆகுது, எங்கள் வீட்லேயும் தேடுவாங்க சார். ஆமாம் பிரசாந்த் சார், எங்கள் வீட்டில் தேடுவாங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. என்ன பிரசாந்த், இவங்க இப்படி சொல்கிறாங்களே, என்னடா பண்ணலாம்? ஐடியா இப்படி பண்ணலாம். இனியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி, எங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துச்சு, முக்கியமான ஒர்க்காக, அதனால ஆஃபீஸ் கூப்பிட்டாங்க, ஸோ நாங்கள் அப்படியே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டோம் அப்படின்னு சொல்லிடுங்க. பொய் சொல்ல சொல்கிறீங்களா சார்? வேறு வழி இல்லைடாமா, இப்படிலாம் அவுட்டிங் டேட்டிங்லாம் வந்தால் போய் தான் சொல்லணும். எது அவுட்டிங் டேட்டிங்கா? நாங்கள் எதுக்கு வந்திருக்கோம்? ஓகே, நீங்கள் எங்களுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணி தரத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அதுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்திருக்கோம். ஓகே இனியா, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக கால் பண்ணி சொல்லுங்கள். ஓகே சார், ஆனால் சீக்கிரமாக எங்களை விட்டுறணும், சரியா? ஏன் இனியா, அம்மா கிட்ட போய் சொல்ல போறியாடி? என்னடி செய்கிறது? அப்புறம் அம்மா கிட்ட போய் தான் சொல்லணும், இல்லைன்னா அம்மா தேடிட்டு மந்தைக்கு வந்துடுவாங்க. பாருடி, இவனுங்களால என்னென்ன பண்ண வேண்டியதா இருக்கு. சரி கோப்படாத, பார்த்துக்கலாம் விடு. இனியா, அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லுடி, இல்லாட்டினா அம்மா தேடிட்டு போயிட போகிறாங்க. சரிடி, சொல்கிறேன். என்னடா மாச்சு, ஏன் சோகமாக இருக்க? ஒழுங்காக திரும்பி நின்றுங்க, எதுவும் என்னை பார்த்து கேட்காதீங்க, நான் அப்புறம் கோவத்தில் ஏதாவது சொல்லிடுவேன். ஓ, நீ சோகமாலாம் இல்லையா, கோவமாக தான் இருக்கியா? சரி ஓகே, நீ உன் கோவத்தை கண்டினியூ பண்ணு. வினோ, இன்னைக்கு இவங்களுக்குலாம் டைம் ரொம்ப நல்லா இருக்கு பார்த்தியா? அதான் ரொம்ப கடுப்பேற்றி பார்க்குறாங்க. விடி இனியா, எப்படி நமக்குன்னு ஒரு டைம் வரும், அப்போ அவங்கள வச்சு செஞ்சிடலாம். நீ சொல்கிறதும் கரெக்டு தான் வினோ, அப்போ பார்த்துக்கலாம். என்ன பிரசாந்த் சார், ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க போலையே? ஆமாம் பிரீத்தி, நான் ரொம்பவே ஜாலியாக இருக்கேன். நான் இவ்வளோ ஜாலியாக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான். என்ன அலையா, நான் என்ன பண்ணேன்? சொன்ன கோவப்படக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லுங்க, அதுக்கு கோவப்படலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். அது வந்து பிரீத்தி, உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் என் கூட அவுட்டிங் வந்திருக்கல, அதனால தான் ரொம்ப ஜாலியாக இருக்கு. பிரசாந்த் சார், அமைதியாக இருந்துருங்க, நானே கொலை வெறியில் நின்றுட்டுருக்கேன். இந்தோ இப்படி கோவப்படுற பார்த்தியா, இது பார்க்கும்போது தான் இன்னும் ஜாலியாக இருக்கு. ஏன் இருக்காது, இன்னைக்கு நாள் தான் உங்களோட தான் இருக்கே, அதனால ஜாலியாக தான் இருக்கும். ஆமாம் பிரீத்தி, நீ சொல்கிறது உண்மைதான். மார்னிங் ஏதோ நல்ல முஞ்சில் முடிச்சுட்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், அதான் இன்னைக்கு ஃபுல்லாக இவ்வளோ ஹாப்பியாக போகுது. போகும் தான், உங்களுக்கு ஹாப்பியாக தான் போகும், எங்களுக்கு தான் ரொம்ப சேடாக போயிட்டுருக்கு. ஏண்டாம்மா சேடாக இருக்க? அதான் நான் இருக்கேன்ல உன் கூட. என்ன வெறுப்பேத்துறீங்களா? சேச்சா, நான் உண்மையை தானேடாமா சொல்கிறேன். நீ என் கூட இருக்க, அப்போ நீ ஜாலியாக இருக்கணும்ல. ஆமாம் சார், உங்கள் கூட இருக்கிறதுனால தான் ரொம்ப ஜாலியாக இருக்கு. அப்படியா? ஆனால் பார்த்தா அப்படி ஜாலியாக இருக்க மாதிரி தெரியலையே. வேணும்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? ஐயோ, இதை சொல்லியே கடுப்பேத்துறாங்க சார். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சார், உள்ளே போகலாமா? உங்களுக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணோம்ல. இப்போ தான் பிரீத்தி ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரி சிரிச்சுட்டே இன்னைக்கு ஃபுல்லாக என்கிட்ட பேசு. ஏன்டா பேச மாட்டேன்? ஏன் பேச மாட்டேன்? ஓகே சார், அப்படியே பேசுகிறேன். மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியில் வாடப்படன்னு பேசிகிட்டு இருக்க. ஐயோ பிரீத்தி, கோவத்தில் மைண்ட் வாய்ஸ் நினச்சி வெளியில் பேசுகிறடி. அப்படியா சார்? நான்லாம் வாடா போடான்னு பேசல, உங்களுக்கு ஏதோ அப்படி தோணி இருக்கும். நீங்கள் என்னோட பாஸ், நான் எப்படி உங்களை வாடா போடான்னு சொல்ல முடியும்? ஆமாண்டாமா, நீ எவ்வளோ நல்ல பொண்ணு, நீ போய் என்னை வாடப்படன்னு சொல்லுவியா? அதான் சார், நான் எவ்வளோ நல்ல பொண்ணு, நான் போய் உங்களை வாடா போடான்னு சொல்லுவேனா? தெரியுண்டாமா, தெரியும். சரி வாங்க உள்ள போகலாமா? போகலாமே. என்ன இனியா மேடம், இப்படியே என்ன சைட் அடிச்சுட்டு இருந்தா எப்போ ட்ரெஸ் எடுக்க போகிறது? எது சைட் அடிக்கிறேனா? யாரு? நான் உங்களை சைட் அடிக்கிறேனா? ஆமாம், நான் எப்போல்லாம் பார்க்காம இருக்கணும் அப்போல்லாம் நீ என்னை பார்த்து சைட் அடிக்கிற. அது எப்படி சார்? நீங்கள் பார்க்காம இருக்கும்போது நான் உங்களை பார்த்து சைட் அடிச்சேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி நான் சைட் அடிச்சதை நீங்கள் பார்த்தீங்க?
அதுவா, என் மனசு சொன்னுச்சு நீ என்னை பார்த்து சைட் அடிச்சுட்டே இருக்கேன்னு. ஏன் சொல்லாது? உங்கள் மனசு நான் சைட் அடிச்ச மட்டும்தான் சொன்னிச்சா இல்லை வேறு எதுவும் சொன்னிச்சா? இல்லை இனியா, நீ சைட்டு மட்டும் அடிக்கல, நீ என்னை பார்த்து ரசிக்கிறேன்னு கூட சொன்னுச்சு. ஆனால் அதெல்லாம் சொன்னேன்னா நீ கோவப்பட பத்தியா, அதான் சொல்லலை. அச்சோ, உங்கள் மனசு பாருங்கள் உங்ககிட்ட தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்கு. நான் இப்படிலாம் நினைக்கவே இல்லை. ஐ திங்க் உங்கள் மனசுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல டாக்டரை பார்த்து கூட்டிகிட்டு போங்க. எது மென்டலி ப்ராப்ளமா? என்னடி கலாய்க்கிறியா? சாச்சா, உண்மையை தான் சொன்னேன். ரொம்ப பேசுறடி. நான் நினைச்சாதான் இன்னைக்கு நீ வீட்டுக்கே போக முடியும், மறந்துட்டியாத? ஐயோ, இதை சொல்லியே லாக் பண்ணுறாங்க. சார், நான் அப்படிலாம் உங்களை சொல்லுவேனா? சும்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், அவ்வளோதான். ஓ, சும்மா சொன்னியாடாமா? சரி, ஓ மனசு என்னை பற்றி என்ன சொல்லுது? இதோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார்ல. இப்போ மட்டும் இவர் நினைக்கிறத நான் சொல்லலை, கண்டிப்பாக மறுபடியும் பிளாக்மெயில் பண்ணுவார். என்ன இனியா, இப்படியா அமைதியாக இருந்தால் என்ன அர்த்தம்? உன் மனசு என்னை பற்றி என்ன சொல்லுதுன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். என்ன சொல்கிறது? இப்போ இவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னு தெரியலையே. என்ன இனியா, பதிலே காணும்? இல்லை சார், என் மனசுக்கிட்ட கேட்டுட்டு இருந்தேன். உங்களை பற்றி என்ன சொல்லுதுன்னு கேட்டு தானே சொல்லணும். ஓ, கேட்டுட்டு இருக்கியாமா? சரி சரி, கேட்டு சொல்லு. இவரை என்ன சொல்கிறதுனே தெரியல, ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. அது வந்து சார், நீங்கள் ரொம்ப நல்லவர். உங்களை மாதிரி ஒரு நல்லவரை இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. இனியா இவரை பார்த்ததுக்கு நீ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுது சார். ஓ, அப்படியா சொல்லுது? பரவாயில்ல, உன் மனசுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நான் ரொம்ப நல்லவன். ஆனால் உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது. போக போக நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ உள்ள போகலாமா? ஓ ஆமால, நீ வேற எனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணி தரணும். ரொம்ப ஆர்வமாக இருக்க போல. சரி வா, உள்ள போகலாம். என்ன வேணும், போகலாமா? போய் தொலையலாம் வாங்க. இப்படியே என்னை பார்த்து பல்ல காமிச்சிட்டே நிற்காதீங்க, வாங்க உள்ளே போகலாம். போகலாமே. ஹலோ சார், வெல்கம் சார். என்ன சார் பார்க்கணும்? மென்ஸ் கேஷுவல் அவுட்ஃபிட் பார்க்கணும். சார், லெஃப்ட் சைட் ஃபுல்லாகவே ஃபார்மல் அவுட்ஃபிட் சார், அண்ட் ரைட் சைட் ஃபுல்லாகவே கேஷுவல் அவுட்ஃபிட்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஓகேடா, வாங்க போகலாம். ஓகேடா. வாவ், இவங்க 3 பேருமே செம்ம ஹேண்ட்ஸம் ரிச்சபிளாக இருக்காங்க. பட் கூட வந்திருக்க 3 மூஞ்சியும் பார்த்தா பிச்சைக்கார மூஞ்சா தான் தெரியுது. யாரா இருக்கும்? பேசாம கேட்டுடலாமா? சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், இந்த 3 லேடிஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒய், எதுக்காக நீங்கள் கேட்குறீங்க? இல்லை சார், இது மென்ஸ் வியர் செக்ஷன், அதான் லேடிஸ் வந்திருக்காங்கல்ல, அதான் கேட்டேன், வேற எதுவும் இல்லை. ஓ, மென்ஸ் வியர்னா லேடிஸ் வரக்கூடாதா? அப்படிலாம் இல்லை சார், வரலாம். வரலாம் தானே, அப்புறம் எதுக்கு கொஸ்டின் கேட்குறீங்க? சாரி சார். லிசன், இதுக்கப்புறம் அன்வான்ட் கொஸ்டின்லாம் எங்ககிட்ட கேட்கக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட்? யா சார், அண்டர்ஸ்டாண்ட். அவங்க என்ன கேட்டுட்டாங்கன்னு இப்படி பேசுறீங்க? இனியா, உனக்கு இவங்கள பற்றியெல்லாம் தெரியாது, நீ சைலண்டாக இரு, நான் பார்த்துக்கிறேன். இருந்தாலும் அவங்க என்ன கேட்டுட்டாங்க? நாங்கள் யாருன்னு தானே கேட்டாங்க, நீங்கள் சொல்ல வேண்டியதானே. அவள் யாரு, நீங்கள் யாருன்னு கேட்கறதுக்கு? அவங்க ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட கேட்டிருக்கலாம் இல்லையா? எதுக்கு கோவப்படுறீங்க? நீ இதுக்கு முன்னாடி இந்த கடைக்கு வந்திருக்கியா? இல்லை, ஏன் கேட்குறீங்க? இல்லை, அப்போ அவ்வளோ உனக்கு தெரியாது. ஆமாம், தெரியாது. அப்போ அவள் இந்த கடையில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயி, அவளுக்கும் உன்னை யாருன்னு தெரியாது, உனக்கும் அவளை யாருன்னு தெரியாது. அப்படி இருக்கப்போ அவள்கிட்ட எதுக்கும் உன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும்? மேபி உங்களை அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குமா இருக்கும், அதான் கேர்ள் ஃப்ரெண்டா இல்லை ஃப்ரெண்டான்னு செக் பண்ணுறாங்க. அப்படியா? அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக சொல்லிடணும், நீ தான் என் ஆள்னு. ஐயோ, அப்படிலாம் இல்லை, அந்த பொண்ணு அப்படிலாம் நினச்சிருக்க சான்ஸே இல்லை. நான் சும்மா தான் சொன்னேன். சரி, ஓகே, வா உள்ள போகலாம். எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் வழி விட்டு நிற்கிறீங்களா? ஷோர் சார். சார், இவன் ஹேண்ட்ஸமாக இருக்கான்னு நினச்சி தானே கேட்டோம். ஆனால் அந்த பட்டிக்காரங்க முன்னாடி நம்மளை இன்சல்ட் பண்ணிட்டான். இவளுக்கு அந்த கடையை விட்டு போகிறதுக்குள்ளே இவளுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன இனியா சூஸ் பண்ணுங்கன்னு தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க? அதானே எனக்கும் புரியலை, தனியாக விட்டுட்டு சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆமாம் பிரீத்தி, பசங்க போகிற ட்ரெஸ் பற்றிலாம் நமக்கு என்ன தெரியும்? சூஸ் பண்ணுங்கன்னா என்னென்னு சூஸ் பண்ணுறது? அதான் இனியா, என்னென்னு சூஸ் பண்ணுறது? நம்ம சூஸ் பண்ணால் நல்லா இருக்குமா? போடுவாங்களா? போட்டு தான் ஆகணும். அவங்க தானே நம்மளை சூஸ் பண்ண சொல்லி விட்டுட்டு போயிருக்காங்க. வா. நம்ம செலெக்ஷன் நல்லா இருக்கும்னு நினச்சி கூட சூஸ் பண்ண சொல்லியிருக்கலாம்ல. ஆமாம் வினோ, அப்படி கூட இருக்கலாம் தான். ஆனால் நமக்கு என்ன தெரியுமோ அதை தான் பண்ண முடியும். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி கொண்டு போய் கொடுப்போம். பிடிச்சா போட்டுக்கிட்டோம், இல்லைன்னா அவங்களே சூஸ் பண்ணி போட்டுக்க சொல்லலாம். நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம சூஸ் பண்ணால் கலர்லாம் கரெக்டாக இருக்குமா? என் பொண்ணுங்க தாண்டி அதிகமான கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக போடுவாங்க. ஆனால் பசங்களுக்கு ஒரு 5-6 கலர் தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்க எல்லாருமே ரிச்சபிளான கலர்ஸில் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த கலர் ரிச்சபிளாக தெரியுதோ அந்த கலர்லாம் நம்ம எடுத்து கொடுக்க வேண்டியதான். அப்படியா? எங்கே ரிச்சபிளான கலர் ஏதாவது ஒன்று சொல்லு பார்ப்போம். பிரீத்தி, அவங்க போகிற ட்ரெஸ் கலரை நீ நோட் பண்ணியிருக்கியா? ஒன்று டார்க் க்ரீன் போடுவாங்க, அப்படி இல்லைன்னா லைட் ப்ளூ போடுவாங்க. இதுவும் இல்லைனா பிளாக்கு, ஒயிட்டு, ப்ரௌனு, ரெட்டு இப்படி தான் போடுவாங்க. இதில் ஏதாவது ஒரு கலரை நம்ம சூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியதான். ஆமாம் இனியா, நானும் நோட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி கலரில் தான் அவங்க ட்ரெஸ்ஸே போடுறாங்க. அப்போ நம்மளும் இதே மாதிரி கலர்லேயே ட்ரெஸ் எடுத்து கொண்டு கொடுத்துடலாம். பரவாயில்லடி, பசங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறது இவ்வளோ சிம்பிளாக முடிஞ்சிருமா? ஆமாடி, பசங்கள்லாம் ட்ரெஸ் எடுக்க போனாங்கன்னா 10 நிமிஷம் தான். அதே நம்ம ட்ரெஸ் எடுக்க போனோம்னா 1 நாள் ஆகிடும். ஆமாம் இனியா, ஆனால் பசங்களை விட நமக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம். ஆனால் பசங்களுக்கு ஒரு பேண்ட் ஒரு சட்டை இதை மட்டும் எடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? ஓகே, பசங்களுக்கு சூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸின்னு சொல்கிறீங்க. நமக்குள்ள ஒரு சேலஞ்ச் வச்சுக்கலாமா? என்ன சேலஞ்சுன்னு சொல்லு.
நம்ம 3 பேருமே தனித்தனியாக உங்கள் 3 பேருக்கும் ட்ரெஸ் எடுக்கலாம். யார் எடுக்கிற ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குன்னு செக் பண்ணலாமா? இது கூட நல்லா இருக்கே, சூஸ் பண்ணிடலாம். உனக்கு ஓகே தானே வினோ? எனக்கு ஓகே தான், செக் பண்ணிடலாம். வினோ, பிரீத்தி ரெடியா? ரெடி. ரெடி நியா? இங்கே பாருங்கடி, சேலஞ்சு தான். எல்லாரும் தனித்தனியாக தான் போய் ட்ரெஸ் எடுக்கணும். ஒன்னாலாம் கூட்டு சேரக்கூடாது, சரியா? ஓகே நியா, கண்டிப்பாக கூட்டலாம் சேர மாட்டோம். நீ தனியாயிடு, நான் தனியாக எடுக்கிறேன். பிரீத்தி நீ தனியாயிடு, ஓகேவா? ஓகே. என்ன மேடம் சூஸ் பண்ணியாச்சா? அதெல்லாம் சூஸ் பண்ணியாச்சு. ஓகேடாமா, நீங்கள் சூஸ் பண்ண ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு நாங்களும் போட்டு வந்து காட்டுறோம், பாருங்க. ஓகே, உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அளவெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பாருங்க. எப்படியும் நீ சைஸ் எல்லாம் கரெக்டாக தான் எடுத்திருப்ப. அது எப்படி? எனக்கு எப்படி உங்கள் சைஸ் தெரியும்? சொன்னா உனக்கு கோவம் வரும். எதுக்கு? வேண்டாமா, குடு, நான் போய் போட்டு வரேன். இல்லை நான் கோவம்லாம் பட மாட்டேன். நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு எப்படி அளவு தெரியும் நீங்களா சொல்கிறீங்க? எத்தனை தடவை நீ என் மேலே ஸ்லிப்பாகி விழுந்திருப்ப, எத்தனையோ தடவை கட்டியெல்லாம் கூட பிடிச்சிருக்க, எப்படியும் உன் கையாலேயே அளவு எடுத்திருப்ப. இப்போ நீ எடுத்துகிட்டு வந்திருக்க ட்ரெஸ் கூட எனக்கு பர்ஃபெக்டாக தான் இருக்கும். கூட நான் போய் போட்டு வரேன். ஐயோ, நான் என்ன தெரிஞ்சவா உங்கள் மேலே ஸ்லிப்பாகி விழுகிறேன்? தெரியாமல் தானே விழுந்தேன். ஆமாடாமா, நீ தெரியாம தான் விழுந்த. ஆனால் எப்படியும் அளவு எடுத்திருப்பல்ல. நீங்கள் என்ன சைஸில் இருக்கீங்கன்னு அளவெடுக்கிறதா எனக்கு வேலையா? அஃப்கோர்ஸ் நீ தானே இப்போ எனக்கு ட்ரெஸ் சூஸ் பண்ணி கொடுத்துருக்க. சொல்ல முடியாது, லைஃப் லாங் நீயே சூஸ் பண்ணி கொடுக்குற நிலைமை கூட வரலாம். எது லைஃப் லாங்கா? நான் எதுக்கு உங்கள் கூட லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறேன்? இருந்தாலும் நீங்கள் ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க, அதை கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் கம்மி பண்ணிக்கிறதுலாம் இருக்கட்டும். இப்போ நீ ட்ரெஸ்ஸை கூட நான் போட்டு வரேன். பிடிங்க. என்னடா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாமா? ட்ரெஸ் கொடுக்குறீங்களா? போய் போட்டு வரேன். பிடிங்க போய் போட்டு வாங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நீ எடுத்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நான் எனக்கு பிடிச்ச கலரில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அஃப்கோர்ஸ் எனக்குமே பிளாக் கலர் ரொம்ப பிடிக்கும். ஓகே, போட்டுட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே, வெயிட் பண்ண வந்துட்டேன். என்ன வேணும் மேடம், ட்ரெஸ்ஸை கொடுக்குற ஐடியா இருக்கா இல்லை நீங்களே வச்சுக்கிறீங்களா? உங்களுக்காக தானே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்தாங்க. எப்போதுமே அந்த பொண்ணுங்களை சைட்டு தானடா அடிச்சிட்டு இருக்கீங்க. வாங்கிட்டு வாங்கடா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். வெயிட் பண்ணினியா, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, நாங்கள் வெயிட் பண்ணுறோம், நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. என்ன ட்ரெஸ் சைஸ்லாம் கரெக்டாக இருக்கா இல்லை லூஸாக இருக்கா? சாச்சா, அது எப்படி லூஸாக இருக்கும்? நீ தான் என்னை கண்ணாலே அளவெடுத்து வச்சிருக்கே, அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. ரொம்ப தான் ஓவராக திங்க் பண்ணுறீங்க. பார்த்துக்கோங்க, பின்னாடி உங்களுக்கு தான் கஷ்டமாக போகுது. சாச்சா, நான் எதுக்கு ஓவர் திங்கிங் பண்ண போகிறேன்? உண்மையை தான் சொல்கிறேன். எது உண்மை? நான் உங்களை சைட் அடிக்கிறேன்னு சொல்கிறீங்களே, அதுவா? அஃப்கோர்ஸ் நான் பார்க்காத போதெல்லாம் நீ என்னை சைட் அடிக்கிற. அது மட்டும் இல்லை, உன் கண்ணாலே நான் அளவெடுத்து வச்சிருக்க. ஓ, அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா? அப்போ நான் இப்போ சொல்கிறதையும் நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நான் உங்களை சைட்டே அடித்ததில்லை, இதுக்கப்புறமும் நான் உங்களை சைட் அடிக்க போகிறதில்ல. அப்படி ஒரு வேளை என்னை மீறி என்னோட கண்ணு உங்களை சைட் அடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நானே உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன இனியா, சேலஞ்சா? ஆமாம், சேலஞ்சாகவே வச்சுக்கோங்க. சேலஞ்சுன்னு ஆயிடுச்சுன்னா சேலஞ்சோட ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணுமே. உனக்கு ஓகேவா? அப்படி என்ன சேலஞ்சோட ரூல்ஸ் இருக்குது? இந்த சேலஞ்சில் நீ வின் பண்ணிட்டேன்னா நீ சொல்கிறத நான் கேட்பேன். அதே போல் நான் இந்த சேலஞ்சில் வின் பண்ணிட்டா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கணும். ஓகேவா? இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கா என்ன? என்ன இனியா, பயமா இருக்கா? சேச்சா, எனக்குலாம் பயமா இல்லை. எனக்கு எதுக்கு பயமா இருக்கணும்? எனக்கு என் மேலே ஃபுல் ட்ரஸ்ட் இருக்கு. அப்போ சேலஞ்சோட ரூல்ஸ்க்கு ஒத்துக்கோ. ஓகே, நான் தோத்துட்டேன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்கிறேன். ஓகே, கண்டிப்பாக இந்த சேலஞ்சில் நான் தான் வின் பண்ணுவேன். என்ன வேணும்? நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. உங்களுக்குன்னே எடுத்த மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. அப்படியா? அவ்வளோ அழகா இருக்கா என்ன? ஆமா, உங்களுக்கு எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பாரா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் நல்லா இருக்குமா? அந்த அளவுக்கு நீ என்ன நோட் பண்றியா என்ன? சாச்சா, அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு நோட் பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல, எந்த ட்ரெஸ் போட்டாலும் அழகா இருக்குன்னு சொன்னியே, அதான் கேட்டேன். டங்க் ஸ்லிப் ஆகி தெரியாம சொல்லிட்டேன். என்னது, டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சா? டங்க் ஸ்லிப் ஆனா இந்த மாதிரி வேர்ட் இல்லாம வரும்? டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? கிளம்பலாம். என்ன பிரீத்தி, சைலண்டாவே இருக்கா? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? எனக்கு பிடிச்ச கலரில் தான் நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். அது எப்படி நல்லா இல்லாமல் போகும்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? எனக்கு கூட தான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன சொன்னீங்க? அது வந்து ஐ மீன், நீ எடுத்து கொடுத்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். எனக்கும் பிளாக் கலர்னா அவ்வளோ பிடிக்கும். அதுவும் நீங்கள் போட்டிருக்க ட்ரெஸ் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது தெரியுமா? கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷல் தான். ஓகே சார், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓகே தான். சரி சார், நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம். என்ன பிரீத்தி, அதுக்குள்ளே வீட்டுக்கு போகணும்னு சொல்கிறேன்? அதான் உங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியாச்சுல, கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம்ல? இல்லை சார், அம்மா எதனா நினச்சிப்பாங்க. ஏன்னா தாவணி பாடெல்லாம் போட்டுட்டு நாங்கள் ஒரு தடவை கூட ஆஃபீஸ் போனதில்லை. அம்மா கிட்ட போய் சொன்னோன்னு அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறோமே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பிரீத்தி, ப்ளீஸ் எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இரேன். அது வந்து நான் மட்டும் எப்படி சார் இருக்க முடியும்? இனியாலாம் என்ன சொல்கிறானே தெரியல. இனி அவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லு, நீ என் கூட இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கியா? இன்னைக்கு ஃபுல்லாலாம் இருக்க முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி கொஞ்ச நேரம் இருக்கேன். சரி, ஓகே. அதான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டோம்ல சார், நாங்கள் கிளம்பட்டுமா? எங்கே மேடம் கிளம்புறீங்க? வேறங்க, வீட்டுக்கு தான்.
அதுக்குள்ளே என்ன இனியா அவசரம், இரு போகலாம். இல்லை சார், வீட்டில் அம்மா தேடுவாங்க. அதான் வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லியாச்சுல இனியா, கொஞ்ச நேரம் இரு ப்ளீஸ். அது வந்து சார், இப்போ நான் மட்டும்தான் கூட பிரச்சனை இல்லை, பிரீத்தி இனியாலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகணும் தான் சார் சொல்லுவாங்க. ஸோ கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். உனக்கு ஓகே தானே இனியா? வினோவும் பிரீத்தியும் தானே, நான் பார்த்துக்கிறேன். அது வந்து சார், இரு இனியா, நான் பார்த்துக்கிறேன். டே பிரசாந்த், சொல்லுடா. பிரீத்தி கிட்ட சொல்றா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலான்னு சொல்லு. அதெல்லாம் சொல்லிட்டேன்டா, அவ இருக்கேன்னு தான் சொல்லியிருக்கா. என்னது இருக்கேன்னு சொல்லிட்டாளா? பிரீத்தி இருக்கேன்னு சொன்னியா? ஆமாண்டி, வேற என்ன பண்ணுறது, அவர் வேற ப்ளீஸ்லாம் கேட்டாரா, அதான் கொஞ்ச நேரம் இருக்கேன்னு சொன்னேன். அவர் ப்ளீஸ்ன்னு சொன்னதும் உன்னால் தாங்க முடியல, உடனே இருக்கேன்னு ஒத்துக்கிட்டேன். ஆமாண்டி, பாவம் இல்லை, அவர் ப்ளீஸ்லாம் கேட்டார், அதனால தான் ஒத்துக்கிட்டேன். ஓ அப்படி போகுதா கதை? சரிம்மா சரி. ஆமாம் மேடம், நீங்கள் எதுக்கு இருக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? அது வந்து பிரீத்தி, எனக்கும் கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு தோணுச்சு, அதனால தான் ஒத்துக்கிட்டேன். ஓ அப்படியா, நல்லாவே மலுப்புறடி. ஏ பொடி. அதான் பிரீத்தி ஓகே சொல்லிட்டாளே, அப்புறம் என்ன? பிரீத்தி ஓகே சொல்லிட்டா, இன்னும் வினோ ஓகே சொல்லலையே. கார்த்திக், புரியுதுடா. வினோ கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம் சரியா? ஐயோ இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். எனக்காக கொஞ்ச நேரம் கூட இருக்க மாட்டியா? அப்படி இல்லை, இருந்தாலும் வீட்டுக்கு போகணும்ல, எங்கள் அம்மா தேடுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தானே, எனக்காக கொஞ்ச நேரம் இரு ப்ளீஸ். சரி ஓகே இருக்கேன், ஆனால் கொஞ்ச நேரம் தான் இருப்பேன். ஓகே. டே வினோவும் ஓகே சொல்லிட்டா. என்ன இனியா, உன் தங்கச்சிங்களும் ஓகே சொல்லிட்டாங்க, இப்போ ஓகே தானே? அதெல்லாம் ஓகே தான். உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு, இதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் இருன்னு சொன்னீங்களே, எதுக்காக இருக்க சொல்றீங்க? நீங்க எப்படி எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களோ அதே மாதிரி உங்களுக்கும் நாங்கள் ட்ரெஸ் சூஸ் பண்ண வேண்டாமா, அதான் இருக்க சொன்னோம். எனக்கு ட்ரெஸ்ஸா? கூல் என்னடாமா 3 பேரும் இவ்வளோ ஷாக் ஆகுறீங்க? ட்ரெஸ் தானே சூஸ் பண்ணி தரணும். பிரசாந்த் சார், அகில் சார் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு? எங்களுக்குலாம் எந்த ட்ரெஸ்ஸும் வேண்டாம். என்ன பிரீத்தி, நான் எடுத்து கொடுத்தா வேணான்னு சொல்லுவியா? என்ன சார் நீங்களுமா? நாங்கள் 3 பேருமே வரும்போதே பிளான் போட்டுட்டு தான் வந்தோம். அதெல்லாம் ஓகே சார், பட் ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு வேண்டாம். வீட்டில் அம்மா கேட்டால் நாங்கள் என்ன சொல்றது? அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் பிரீத்தி, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா பார்ப்பீங்க. எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்குறது நாங்கள் தானே. நான் தான் சொல்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இனியா, பிரீத்தி, வினோ 3 பேருமே நாங்கள் எடுத்து கொடுக்குற ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக வாங்கிக்கணும். எதை ட்ரெஸ் வாங்கி தர போறீங்களா? நாங்கள் வீட்டுக்கு எப்படி சார் அந்த ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறது? அம்மா அவ்வளோதான் எங்களை கொன்னுடுவாங்க. உங்கள் அம்மா கிட்ட நாங்கள் பேசிக்கலாம், அதில் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. என்னன்னு பேசுவீங்க? எங்கள் அம்மா கிட்ட எங்களாலே பேச முடியாது, இதில் நீங்கள் பேசிடுவீங்களா? அதான் சொல்கிறோம்ல இனியா, நாங்கள் பேசிக்கலாம், ஃப்ரீயாக விடுங்க. ஐயோ அதெல்லாம் சரிப்பட்டு வராது சார், எங்களுக்குலாம் ட்ரெஸ் எதுவும் வேணாம், எங்களை விட்டுருங்க. இனியா, இது என்னோட ரொம்ப நாள் ஆசை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஐயோ அகில் சார், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, இதெல்லாம் சரிப்பட்டு வராது, எங்கள் அம்மாலாம் திட்டுவாங்க, வேண்டாம். நான் தான் சொல்கிறேன்ல, உங்கள் அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஐயோ நீங்கள் ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? நீ தான் இனியா என்ன புரிஞ்சுக்க மாட்ற. ப்ளீஸ் இனியா, நீ சாரி கட்டி மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். ஒன்ஸ் நீ பார்ட்டி வியர் இல்லை மாடர்ன் ட்ரெஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி காமி போதும். என்ன பார்ட்டி வியர் மாடர்ன் ட்ரெஸ்ஸா? இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது சார், ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. ப்ளீஸ் இனியா, ஒன்ஸ் நீ ட்ரை பண்ணு, உனக்கு பிடிச்சாதான் எடுப்போம், பிடிக்கலன்னா வேண்டாம். ஒன்ஸ் ட்ரை மட்டும் பண்ணி காமி ப்ளீஸ் எனக்காக. ஐயோ இவர் வேற இப்படி கெஞ்சுறாரு, இவர் எது கேட்டாலும் நம்மளால செய்யாமலும் இருக்க முடியல. ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்ஸ் ட்ரை மட்டும் தான் பண்ணுவேன், ஆனால் வாங்கிக்கோன்லாம் நீங்கள் கம்பல் பண்ணக்கூடாது, ஓகே தானே? ஓகே, நீ ட்ரை பண்ணு, நீ ட்ரை பண்ணி உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும்தான் வாங்கலாம், இல்லைன்னா வேண்டாம், ஓகேவா? ஓகே. மாடர்ன் ட்ரெஸ்ஸு பார்ட்டி வியரா? இதெல்லாம் நாங்கள் போட்டதே இல்லை பிரசாந்த் சார், ப்ளீஸ் எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ப்ளீஸ் பிரீத்தி, ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணு. இனியா எப்படி ட்ரை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி நீயும் ஒன்ஸ் மட்டும் ட்ரை பண்ணு, உனக்கு பிடிச்சா வாங்கலாம், பிடிக்கலன்னா வேண்டாம், ஓகேவா? அதெல்லாம் வேணாம் பிரசாந்த் சார், எனக்கு செட் ஆகாது. ப்ளீஸ் பிரீத்தி, எனக்காக ஒரு தடவை மட்டும் ட்ரை பண்ணு, உனக்கு பிடிச்சாதான் வாங்கலாம், பிடிக்கலன்னா வேண்டாம். ஹலோ வினோ மேடம், இப்படியே சைலண்டாக இருந்தால் என்ன அர்த்தம்? நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க சரியா? நான்லாம் ட்ரை பண்ண மாட்டேன், எனக்குலாம் அது வேண்டாம். அப்போது நான் சொன்னால் கேட்க மாட்டியா? இவர் வேற அடிக்கடி மாடுலேஷனை மாற்றி மாற்றி பேசுறாரு, இவர் கேட்டால் நம்மளால செய்யாமலும் இருக்க முடியல. கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்லாம் ட்ரை பண்ணணுமா என்ன? எனக்காக ட்ரை பண்ண மாட்டியா? ஓகே ட்ரை பண்ணுறேன். என்ன வினோ, நான் சொன்னதுமே ஓகே சொல்லிட்டேன். நான் கூட நினச்சேன் இவனுங்க கெஞ்சுற மாதிரி நானும் உங்ககிட்ட கெஞ்சணும்னு. இவன் சொல்கிறதும் கரெக்டு தான், இவன் எது சொன்னாலும் நம்ம உடனே கேட்டுடுறோம். ஏன்? ஒன்றுமே புரியல, ஆனால் இவன் சொன்னால் மட்டும் கேட்கணும்னு தோணுது. என்ன போகலாமா? ஓகே போகலாம். ஹலோ சார், வெல்கம் சார். என்ன பார்க்கணும்? மாடர்ன் வியர்ஸ் அண்ட் பார்ட்டி வியர்ஸ் பார்க்கணும். பார்ட்டி வியர்ஸ் அண்ட் மாடர்ன் வியர்ஸ் ரெண்டுமே லெஃப்ட் சைடு தான் சார். ஓகே தேங்க்யூ. என்னடாமா போகலாமா? ஓகே போகலாம். வாய் நீயா போகலாம். ஓகே போகலாம். என்ன வினோ, நான் சூஸ் பண்ணி தந்தா போட்டுப்பியா இல்லை நீயே சூஸ் பண்ணிக்கிறியா? இல்லை நீங்களே சூஸ் பண்ணித்தாங்க, பிகாஸ் இதை பற்றிலாம் எனக்கு தெரியாது. சரி ஓகே வா போகலாம்.